அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பரகத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு அல்லாட்ட நான் அதிகமாக துவா செய்திருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்க போகிற பயானோட தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் ஒரு மனிதன் எல்லா நல்ல செயலுமே செய்கிறாரு. ஆனால் அவரோட எந்த செயலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமையில் ஏற்றுக்கல. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். நம்ம வாழ்நாளில் எண்ணற்ற நல்ல செயலை செய்கிறோம், ஆனால் மறுமையில் அதை அல்லாஹ்விடம் சொன்னால் அதை அவன் ஏற்றுக்கிறானா ஏற்றுக்கலையாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த விஷயத்தை மூலம் அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள அவங்க சொன்ன ஒரு சம்பவத்து மூலம் நம்ம அது இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாமா. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா கூட அமர்ந்திருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, மறுமை நாளில் 3 வகையான மனிதர்களை அல்லாஹ் கொண்டு வருவான். அதில் ஒரு மனிதர் பார்த்தா மிகவும் அறிவாளினா ஆலிம். அவர் என்ன செய்கிறாரு, தான் கல்வி கற்கிறாரு, அதை பிறருக்கு எத்தி வைக்கிறாரு, நிறைய தானம் செய்கிறாரு, சதக்கா செய்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. அல்லாஹ் அவரை மர்ம நாளில் என்ன செய்கிற விசாரணைக்காண்டி நிறுத்துறியான். அப்போ அந்த அஜத்தை நீ எதுக்கு அல்லாஹ் கேட்குறியா, நீ கற்ற கல்வியை என்ன செஞ்ச, மற்றவங்களுக்கு எத்தி வச்சியா? ஆமாம், எத்தி வச்சேன் அல்லாஹ். சரி, அதை யாருக்காக செஞ்ச அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறியான். யா அல்லாஹ், நான் உனக்காக தான் செஞ்சேன்னு சொன்னப்போ அல்லாஹ் சொல்கிறேன், இல்லை, நீ மக்கள் உன்னை ஆலிம் காரிம் உன்னை பெரிய படித்தவன் நீ அப்படின்னு சொல்லி உன்னை புகழணும் அப்படிங்கிற மனசத்தில் ஒரு சின்ன பெருமை எண்ணத்தோடு தான் அதை செஞ்ச. அது உலகத்திலே உனக்கு கிடச்சிருச்சு, உனக்கு இந்த சொர்க்கத்தில் இடமில்லை அப்படின்னு அந்த மனிதன்ட்டு அல்லாஹ் சொல்லுவானாம். அப்புறம் என்ன செய்வாங்களாம், அந்த மனிதனை நரகத்தில் குப்புறம் முதுகு தள்ளுவாங்களாம். இது முஸ்லீமில் 1905 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. 2வது, ஒரு பெரிய பலசாலி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த போர்க்களத்துக்கெல்லாம் போவாங்கள்ல, போர்க்களத்துக்கு போய் ஷஹீதாகி அவர் என்ன செய்கிறாரு, அவர் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறார். 2வதாக அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பேன், நீ எதுக்காக போராடுன அப்படின்னு கேட்டால், நான் ஷஹீதாகணும், அல்லாஹ்வோட பாதையில் நான் ஷஹீதாகணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போரிட்டேன்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லுவானே. இல்லை, மக்கள் உன்னை புகழணும், உன்னை ஒரு ஷஹீது, நீ அல்லாஹ்காண்டி உயிர் கொடுத்த அப்படின்னு சொல்லி நினைக்கணுங்கிறதுக்காண்டியே நீ ஷஹீதான, அது உள்ள நன்மை உனக்கு கிடச்சிருச்சு. அவரே என்ன செய்யுங்க, குப்புற முருகு நரகளை தள்ளுங்கன்னு அல்லாஹ் என்ன சொல்லுவானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது 3வது சொன்னாங்க, மிகப்பெரிய பணக்காரர் அவரிடம் கொண்டு வரப்பட்டாராம். அவர்கிட்ட விசாரணை செய்யப்படுமா, நீ என்ன செஞ்ச உலகத்தில்? யா அல்லாஹ், நான் உனக்காக தான தர்மங்கள், இல்லாதவங்களுக்கு உதவி எல்லாமே செஞ்சேன், நீ எல்லாமே செஞ்ச, நான் ஒத்துக்கிறேன். யாருக்காக செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. நான் உனக்காக தான் செஞ்சேன், ரப்புண்டனை கிடையாது. நீ என்ன செஞ்ச, பெருமையாக உன்னை பேசணும், மக்கள் உன்னை பணக்காரர், உன்னை கொட வள்ளல்னு சொல்லி நீ நினச்சி நீ செஞ்ச அந்த பெருமை உனக்கு கிடச்சிருச்சு. மறுமையில் இவரையும் குப்புற முருகு நரக தள்ளுங்கன்னு சொல்லுவானா. அப்போ அல்லாஹ்வோட தூதர் இந்த விஷயங்களை சொல்லும்போது அவங்களோட கண்ணிலேருந்து என்ன செய்தான், கண்ணீர் வந்துச்சான். அதாவது மக்கள் இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா சிறப்புக்குரியவர்கள். 1வது படித்த ஆலிம், 2வது பலசாலி, 3வது பணக்காரர். இவங்க எல்லா விஷயங்களையும் செய்தும் கூட அல்லாஹ் அவங்களோட செயலை ஏற்றுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா பெருமை. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்னா, அதாவது பெருமையிலே நம்ம செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மனுஷருக்கு மனசார ஒரு 10 ரூபா உதவி செய்யணும்னு நினச்சி வீட்டில் இருந்து என்ன செய்வோம், வாசலுக்கு வருவோம். ஒரு மனுஷர் நின்றுருந்தா யாராச்சும் பார்க்குறாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் கொடுத்து 20 ரூபாய் தானம் தர்மமாக செய்கிறது. அதை வேறு நீங்கள் என்ன நியத்து வச்சிங்க, 10 ரூபா, அதைத்தான் அல்லாஹ் அவங்கள பார்க்குறேன். மனிதர் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தொழுகிறதோ, நோன்பு வைக்கிறதோ, உம்ரா செய்கிறதோ, ஹஜ்ஜு செய்கிறதோ, எந்த ஒரு நல்ல செயலையுமே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டேன், அதுக்குள்ள நன்மை உங்களுக்கு இங்கே கொடுத்துருவேன். மறுமையில் உங்களுக்கு எந்த பங்குமே இருக்காது. அப்போ அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, பெருமை என்ன செய்கிறது, என்னோடய உம்மத்துக்கு பெருமை தான் மிகப்பெரிய இதாக இருக்குது. அந்த பெருமையை விட்டு அவங்க நீங்கணும். அகமதில் சொல்லியிருக்காங்க. பெருமைன்னா என்ன, யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, மக்கள் பாராட்டணும்னு யார் செயல் செய்கிறாங்களோ
அதுதான் பெருமைன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலும் பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சாங்களும் இப்போ காலகட்டத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்கிறது ஒரு தானம் தர்மம் செய்கிறதா இருந்தால் கூட அதை என்ன செய்கிறாங்க, வீடியோ பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் போடுறாங்க. தானம் தர்மங்கிறது நமக்கும் அல்லாஹ்க்கும் உள்ள வெளிப்பட்ட விஷயம். அதாவது தர்மங்கிறது நம்ம மரணித்தாலும் நம்ம கூட வருது. அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, ஒருத்தர் மரணித்தால் அவர் கூட 3 விஷயங்கள் வரும். ஒன்று அவர் செய்த நல்ல அமல்கள், அதுக்கப்புறம் அவர் செய்த தானம் தர்மங்கள், அடுத்து அவருக்காக துவா செய்யும் பிள்ளைன்னு சொன்னாங்க. அப்போ அந்த செய்கிற விஷயங்களை நல்ல அமல்களையும் தானம் தர்மங்களையும் நம்ம வீடியோ எடுக்கிறதோ இல்லை அதை மக்கள்கிட்ட காமிக்கிறதோ பெருமைக்காண்டி நம்ம செஞ்சோம்னா அதுக்குள்ளே நன்மை நமக்கு இங்கேயே கிடச்சிடும், மறுமையில் எதுவுமே கிடைக்காது. அப்போ பாருங்கள், அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அந்த பெரிய பெரிய விஷயம் செஞ்ச ஆலிமு, ஒரு ஷஹீது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணக்காரர், இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, நரகத்துக்கு தள்ளப்படுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்ம செய்கிற தானம் தர்மங்களாக இருக்கட்டும், நல்ல அமல்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கும் நமக்கு மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கணும். அதாவது தர்மத்திலே சிறந்த தர்மம் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் இருக்கிற தர்மம்னு, தர்மத்திலே சிறந்தது ரகசியமாக கொடுக்கப்படும் தர்மம்னு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு மனிதர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா தர்மம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். தர்மம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து நம்ம தர்மம் செய்யணும். இப்போ தர்மம்னாலே இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ பிரபலமாக பார்த்திங்கன்னா எல்லோரையும் கூப்பிட்டு செய்கிறது, இல்லைன்னா அதை சொல்லி செஞ்சுட்டு 4 பேர்த்துல விளம்பரப்படுத்துறது, அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. அவர் இரவில் என்ன செய்கிறார், தர்மம் செய்கிறாரு. செஞ்சுட்டு வந்துடுறாரு. ஒரு பெண்மணி நிற்கிறாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. காலையில் பேசப்படுது, ஒரு விபச்சாரியிடம் வந்து ஒரு சதக்கா கொடுக்கப்பட்டுச்சு, தர்மம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு. அந்த மனிதர் மிகவும் மனம் உடைந்து, நம்ம ஒரு விபச்சாரிகிட்ட கொடுத்துட்டோமேன்னு படுத்துட்டு இன்றைக்கி நான் தர்மம் செய்யணும்னு நியத்து வைக்கிறாரு. மறுநாள் போகிறாரு, ஒரு இளைஞர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. இருட்டுக்குள்ளே யாருன்னே தெரியாமல் இவர் போகிறாரு, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு யார் நிற்கிறாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. மறுநாள் பேசப்படுது, ஒரு திருடன்ட்ட வந்து தர்மம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு. ஐயோ, இன்றைக்கி நம்ம தப்பு செஞ்சுட்டோமேன்னு அவர் வருத்தப்படுறாரு. 3வதா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் தர்மம் செய்யணும் நியத்து வச்சுட்டு படுத்துட்டு ஒரு வயசானவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. அப்போ மறுநாள் மக்கள் பேசுகிறாங்க, மிகவும் பணக்கார ஒரு செல்வந்தருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அப்போ இவர் ரொம்ப வருத்தத்தோடு, இன்றைக்கி 3 நான் செய்த தர்மமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னப்போ அவர் கனவில் சொல்லப்பட்டது, நீங்கள் முதல் கொடுத்த தர்மம் ஒரு விபச்சாரியிடம், அவள் விபச்சாரத்தை விட்டுவிட்டு அவள் அந்த பணத்தை வச்சு தொழில் செஞ்சு தன்னோட பொழப்ப நடத்துறதுக்கு. 2வது ஒரு திருடன்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு, அவர் அந்த திருட்டை விட்டுவிட்டு தான் ஒரு தொழிலை தொடங்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்பதற்கு. 3வது ஒரு செல்வந்தருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அவர் வந்து பார்க்குறாரு, இப்படி நம்ம எவ்வளவோ பண வசதியெல்லாம் வச்சு நம்ம தான தர்மம் பண்ணலை, இப்படி இரவில் கூட தான தர்மம் செய்கிறாங்களே, நம்மளும் செய்யணும்னு சொல்லி அவர் திருந்துவதற்கு உங்களோட 3 சதக்காவும் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு. அப்போ தான தர்மம் செய்கிறத ரகசியமாக கூட செஞ்சாங்க அந்த காலத்தில். இது வந்து புகாரில் இடம்பெற்றிருக்கு. இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி என்னங்க செய்கிறீங்க, நான் தஹஜ்ஜத் முதற்கொண்டு லுஹா முதற்கொண்டு வந்து 5 நேர தொழுகையை வந்து தொழுதுடுறீங்க, தஸ்பீ நபில் தொழுதுடுறீங்க, வருஷத்துக்கு 5 குரான் 6 குரான். எதற்கு இந்த பெருமை? நம்ம வந்து அல்லாஹ்வுக்கும் நம்மளுக்கும் தான் இந்த ரகசியம் தெரியணும். நம்ம தொழுதிங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். குரான் ஓதுனேன், அவ்வளோதானே. இத்தனை குரான் ஓதுனேன், இத்தனை நேரம் தொழுகை விட மாட்டேன், நான் இப்படி வருஷத்துக்கு வந்து நான் இவ்வளோ சதக்கா பண்ணுவேன், நான் வந்து இத்தனை இல்லாத பேத்துக்கு இத்தனை பேருக்கு கொடுப்பேன். இதை எதையுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை நினச்சி நான் இப்படி சொல்கிறதுனால நம்மளை அந்த மக்கள் பெருமையாக நினைக்கணும்னா, மறுமையில் நம்ம இப்போ நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா நினச்சி பாருங்கள். அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஆளுமையுமே வந்து என்ன செஞ்சிட்டான், நரகத்திலேயே போட்டுட்டேன் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அல்லாஹ் பெருமைங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. எந்த செயல் செஞ்சாலும், யா அல்லாஹ் நான் உனக்காக செய்கிறேன், உன்னோட பொருத்தத்துக்காண்டி செய்கிறேன், உன்னோட அருளுக்காண்டியும் உன் மறுமையில் நன்மைக்காண்டி செய்கிறேன், நீயே வச்சு நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் சுபஹான தஆலா அது மூலம் உங்களுக்கு நன்மை கொடுப்பேன். அப்போ இன்ஷால்லா நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். யா அல்லாஹ், நான் அறிந்தோ அறியாமலோ உன்னுடன் நான் செய்ததை உன்னிடம் என்ன செய்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன், உன்னிடம் பாதுகாப்பு கேட்குறேன்னு என்ன செய்வோம், துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட தொழுகையும் நம்ம துவா நம்ம தானம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கட்டும். நம்ம என்ன செய்வோம், துவா செய்வோம். பாராட்டுவதற்கோ என்ன இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை எப்பொழுதும் கண்காணிக்கிறான். நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த நேரமும் நம்ம அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற எண்ணம் நம்ம மனசில் வரணும். ஒரு நிமிஷம் கூட அல்லாஹ் வந்து
அதாவது அவன் இதயத்தில் என்ன நம்ம இதயத்தில் ஒரு அளவு நன்மை செய்யலாலும் அது அல்லாஹ் என்ன செய்வான் அறிஞ்சு குடிவான். சூரா அந்நிசால 99வதுல 7வது அத்தியாயமாக சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம செய்த சிறியதோ பெரியதோ என்பதல்ல, நம்ம இதயத்திலேருந்து நோக்கம் அல்லாஹ்விடத்தில் வந்து சேரணுங்கிறது தான். அவன் எல்லா செயல்களும் அந்த மனிதன் வந்து எல்லா செயல்களும் செய்தான். ஆனால் அவர் என்ன செய்யலை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. அதாவது அந்த காஃபிலையும் அந்த ஆலிமையும் ஆலிம் படித்த அந்த மிகப்பெரிய படிப்பாளியையும் அந்த அவரையும் பணக்காரங்களையும் அல்லாஹ் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. 1905வது ஹதீஸாக. நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நம்ம இதுக்கு முன்னுக்கு நம்ம இப்படி இருந்தாலும் இனிமேல் நம்ம அப்படி இருக்காமல் நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு உதவி செஞ்சால் அதை சொல்லி காட்டுறவர்களை என்ன செய்ய மாட்டேன், சொர்க்கத்தின் வாடகை கூட நகர முடியாது. அதை சொல்லி காட்டுறது. அதுக்கப்புறம் நான் உனக்கு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நீ எப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்னு சொல்லி காட்டுறது. அதனால் வந்து நல்லா பாதுகாக்கட்டும். எது செய்தாலும் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாமா? எந்த ஒரு தானம் தர்மமோ தொழுகை எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். நம்மளோட எல்லா செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று இந்த நேரத்தில் நான் அதிகமாக துவா செய்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நன்மையான விஷயத்தை பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு எத்தி வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ அந்த நன்மை அவங்க அந்த விஷயத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அது மறும நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.